வணக்கம். சாந்தி என்டர்டெயின்மெண்ட் சேனல். இன்றைய தலைப்பு தேடல். ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில் தேடலுங்கிறது ரொம்ப அவசியமானதுங்க. என் சேனலில் முதல் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கானையும் டச் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மெயினாக என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாழ்க்கையினாலே தேடலுங்க. தேடல் நிறைந்தது தான் வாழ்க்கை. ஒவ்வொருத்தரும் மனிதனாக பிறந்ததுக்கப்புறம் கல்வியை உருவாக்குறோம். அதற்கப்புறம் செல்வத்தை உருவாக்குறோம். அதற்கப்புறம் வாழ்க்கை எப்படி அடுத்த ஜெனரேஷன் வாழ்க்கை நுழையறதுக்கு ஒரு நல்ல வரனை தேடுறோம். எல்லாமே ஒரே தேடல் தாங்க. தேடல் நிறைந்தது வாழ்க்கைங்கிறது முக்கியமான ஒன்றுங்க. முதல்ல வாழ்க்கைக்கு தேவையானது காசு பைசா, அதை நோக்கி போகின்றோம். அதற்கப்புறம் நிரந்தரமாக வாழ ஒரு வீடு, அது வாங்குவதற்கோ இல்லை ஒரு இடம் வாங்கி கட்டுவதற்கோ அதை தேடி நாடுகிறோம். திரும்ப பிள்ளைங்க நல்லா படித்து மேலோங்கி வளர்ந்ததுக்கப்புறம் அதுங்களுக்கு நல்ல ஒரு வேலையை தேடி தருகிறோம். அதுக்கப்புறம் திருமணம் என்கின்ற வாழ்க்கை தேடலை நல்ல வரன் தேடி அந்த வாழ்க்கையை அமைத்து கொடுக்குறோம். அதுக்கப்புறம் அந்த பிள்ளைங்க நல்லா இருக்காங்களா, குழந்தைங்க இருக்கா, உடம்பு ஆரோக்கியமாக இருக்கா அப்படின்னா அதை தேடி தேடி அலைஞ்சி மன நிம்மதியை கெட்டு அதை பார்த்துக்கிறோம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான தேடல் தாங்க. வாழ்க்கைங்கிறது தேடிக்கிட்டே தான் இருக்கணும். உடம்புல உயிர் மூச்சு இருக்கிற வரைக்கும் எதையோ நோக்கி போகிறோம், எதையோ நோக்கி தேடிகிட்ருக்கோம், ஏதோ ஒன்றுக்காக ஏங்குகிறோம். அது என்னங்கிறது புரியாத தேடல். பாசத்துக்காக இருக்கலாம், பணத்துக்காக இருக்கலாம், உறவுகளுக்காக இருக்கலாம், நம்மளை விட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சில பேர் நினைக்கலாம். புருஷன் இல்லாதவங்க புருஷன் இல்லையேன்னு இயங்கலாம். பொண்டாட்டி இல்லாதவங்க ஐயோ நம்மளை விட்டு போயிட்டாலே, அப்படி இருந்தால் எப்படி இருக்குமே, இப்படி இருந்தால் அப்படி இருக்குமே, நம்மளை பிள்ளைங்களெல்லாம் அப்படி விட்டுட்டு போயிட்டாலே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் அப்படின்னு வாழ்க்கையே தேடலில் போயிட்டுருக்குங்க. அதாவது மனுஷன் இப்போலாம் ரொம்ப கடினமாக உழைக்க வேண்டியதாக இருக்குது. உழைக்கிறாங்களோ இல்லையோ, மூளைக்கு அதிகமான கடினமான வேலைகள் மூளைக்கு தாங்க அதிகமாக இருக்குது. உடம்பு சோர்வற்று தான் போகுது, ஆனால் மூளை மட்டும் சோர்வற்று போகிறதே கிடையாது. எதையோ தேடிக்கிட்டே இருக்குது, மூளை செயல்பட்டுக்கிட்டே இருக்குது. நம்மளும் தேடிக்கிட்டே இருக்கோம். எதை தேடுறோம், எதனால் குழம்புறோம், என்ன பண்ணுறோம், எதுவுமே தெரியாத ஒரு நாள் பைத்தியமாயிடுவோம் அப்படின்னு கூட நினைக்கலாம் சில பேர். ஏன்னா அவ்வளோ டிப்ரெஷன், அவ்வளோ கவலைகள், அவ்வளோ மன உளைச்சல்கள். பிள்ளைங்களால் இருக்கலாம், கட்டின கணவனால் இருக்கலாம், கட்டின மனைவியால் இருக்கலாம், பெத்த பிள்ளைங்களால் இருக்கலாம். ஆனால் வாழ்க்கை ரொம்ப படு மோசமாக சில பேருக்கு தள்ளப்பட்டிருக்கு. அவங்க மனநிலைமையெல்லாம் நினச்சி பாருங்கள். ரொம்ப 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 கஷ்டம். ஏன்னா சில பேருக்கு நல்ல வாழ்க்கை அமையும், சில பேருக்கு ஓரளவுக்கு நல்லாயிருக்கும், சில பேருக்கு ரொம்ப படுமோசமாக இருக்கும். தன்னுடைய கணவன் சரியாக சம்பாதிக்கிறது இல்லை, சம்பாதிக்கிற நேரத்தில் தூங்குறது, தூங்கிட்டு ஒரு 10 மணிக்கு மேலே போய் வேலை தேடுறது, வேலை கிடைக்காது, திரும்பி வீட்டுக்கு வந்துடுவான். புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே சண்டை. காசு இருந்தால் தான் சமைக்கலாம். உலகத்தில் பல கோடி ஜனங்கள் சாப்பாட்டுக்கே வழி இல்லாத ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்களாம் ஏதோ ஒரு தேடலில் தாங்க இருக்காங்க. ஆனால் அன்றாடம் 500 ரூபாய் சம்பாதிச்சாங்கன்னா அழகாக ஒரு குழம்பு வச்சு சாதம் வடித்து நிம்மதியாக சாப்பிட்டு ரோட்டில் கூட தூங்குறாங்க, நிம்மதியாக தூங்கிடுறாங்க. ஆனால் ஏதோ தேடிக்கிட்டே இருக்கிறதுனால நமக்கு நல்ல தூக்கம் போயிடுச்சு. நல்ல தூக்கமே கிடையாது. தூக்க மாத்திரை போட்டால் தான் தூக்கம் வருது இல்லையா? தன்னை மீறி எப்போ தூங்குறோமோ தூங்குறோம். ஆனால் நல்ல தூக்கம் கிடையாது, நிம்மதி கிடையாது. தேடல் தேடல் தேடல்னால் வாழ்க்கையவே தொலைச்சிட்டு சில பேர் ரொம்ப மோசமாகிடுறாங்க. சில பேருக்கு மூளையே சரியில்லாத போயிடுது, மனோதத்துவ டாக்டர் பார்க்குறாங்க. அப்படியெல்லாம் இருக்காதீங்க. நிதானமாக இருங்க, நிதானமாக செயல்படுங்க. நம்ம அடுத்த படி எதை நோக்கி போகிறோம், நம்ம அதுக்கப்புறம் என்ன செய்யணும், அது ஒரு தடவைக்கு 10 தடவை சிந்திங்க. யாரையும் மட்டும் ஆலோசனை கேட்காதீங்க. தயவு செஞ்சு யாரையும் உங்களுடைய குடும்ப விஷயத்துக்கு ஆலோசனை கேட்டிங்கன்னா 10 பேரும்
10 வழி சொல்லுவாங்க. அந்த 10 வழிய நினச்சி உங்கள் மனசு இன்னும் டிப்ரெஷனில் போயிடும். அதனால் அந்த கன்சல்ட்டிங்கே போகாதீங்க. உங்களுக்குள்ள நீங்களே நல்லா ஆழ்ந்து யோசித்து நிதானித்து முடிவெடுங்க. அந்த மாரி யோசித்து நீங்கள் முடிவெடுத்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கும். உங்கள் பெத்த பிள்ளைங்கள்ட்ட கேளுங்க. இல்லையா உங்கள் ரிலேஷன் முக்கியமானவங்க உங்களுக்கு எப்படி மனசுக்கு படுதோ அவங்கள மட்டும் கேளுங்க. எல்லார்கிட்டையும் கேட்டிங்கன்னா எல்லாரும் பல ஐடியா சொல்லுவாங்க, பல குழப்பத்தை உருவாக்கி விட்டுருவாங்க. அவங்களால எந்த முடிவும் எடுக்க முடியாது. நீங்கள் வாழ்க்கையில் தொலைச்சி தேடி 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 ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிடுவீங்க. அதனால் வாழ்க்கையை தொலைக்காமலும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழறதுக்கு உங்களுக்கு எதை தேடி போகணுமோ அதை தேடி போங்க. காசை தேடி போகணுமா, சம்பாதிக்கிறதுக்கு என்ன வழின்னு பாருங்கள். நிம்மதியை தேடி போகணுமா, உங்கள் சுற்றி இருக்கிறவங்க எவங்க நல்லவங்களோ அவங்கள்ட்ட சந்தோஷமாக பேசுங்க, நிம்மதியாக இருங்க. கோயில் போகும் போக நிம்மதி வரும். அதுக்காக நிம்மதியை போய் தேடுனா கடையில் கிடைக்காது, வாங்க முடியாது. நம்மக்கிட்ட தான் நம்ம சந்தோஷத்தை தேடிக்கணும். அதனால் நீங்கள் தொலைச்சிட்டு தேடுனீங்கன்னா கிடைக்காது. தயவு செஞ்சு யாருக்கிட்டேயும் அட்வைஸ் வாங்கலாம், நல்ல அட்வைஸ் கொடுப்பாங்க அப்படின்னு மட்டும் தயவு செஞ்சு உங்களுடைய பிரச்சனைகளை அடுத்தவங்கள்ட்ட சொல்லி தேடாதீங்க. அது இன்னும் மனசு ரொம்ப வீணாக போய்டும், குழப்பத்தை உருவாக்கிடும். உங்களுடைய வீட்டு ஃபேமிலி மேட்டரை நீங்களே யோசித்து உங்களுக்குள்ளே இருக்கிறவங்கள்ட்ட ரிலேஷனோ இல்லை உடன் பிறந்தவங்களோ யார்கிட்ட கேட்கணுமோ கேட்டு முடிவெடுங்க. அவங்க சொன்ன முடிவும் நீங்கள் ஏற்றுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. உங்களுக்குன்னு ஒரு ஐடியா இருக்கும், உங்களுக்குன்னு ஒரு மனசு இருக்கும், உங்களுக்குன்னு ஒரு முடிவு எடுக்க முடியும். அதை எடுத்து ஒரு தடவைக்கு 10 தடவை யோசித்து நீங்கள் அதில் பணம் செலவு பண்ணுறதோ இல்லை ஒரு பரிமாற்றமோ இல்லை ஒரு சுயவரமோ அதாவது கல்யாண முடிவோ எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் நீங்களாக எடுங்க. அதை தும்ப விட்டுட்டு வாழை பிடிக்கிற மாரி எல்லாத்தையும் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஆஹா அவங்க அதை சொன்னாங்க, ஆஹா இவங்க இதை சொன்னாங்க, அவங்க அன்றைக்கே அந்த மாதிரி சொன்னாங்க, இதெல்லாம் நம்ம யோசிக்காமல் விட்டுட்டோமே, இதெல்லாம் நம்ம செயல்படாமல் விட்டோமே அப்படின்னு பின்னாடி யோசித்து ஒன்றுமே பிரயோஜனம் இல்லைங்க. வாழ்க்கைன்னா தேடல் தாங்க வாழ்க்கை. இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப தேட வேண்டாம். ஓரளவுக்கு தேடிட்டு உங்கள் முடிவை எடுத்து நல்லபடியாக வாழ்க்கையை நடத்துங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை.